பசங்களா வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். இன்றைக்கி நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கேஸ் லைட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏற்படுற சின்ன சின்ன ரிப்பேரை நாமளே எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த கேஸ் லைட்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரிய சயின்டிஸ்ட்லாம் தேவையில்லைங்க. யார் வேணும்னாலும் இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அடேங்கப்பா, அந்த காலத்து ஐதராலி பயன்படுத்தின பொருள் மாதிரியே இருக்கே சார். என்ன சார் இது? இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சு கீழடியில் ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைச்ச பொக்கிஷம்னு நினைக்கிறேன்பா. ஏய், நீங்கள் 2 பேரும் சாரை கலாய்க்காமல் இருக்க மாட்டீங்களா? அது கேஸ் லைட்டர்னு உங்களுக்கு தெரியல? சும்மா டமாஸ் பண்ணோம் புள்ள. இந்த கேஸ் லைட்டரை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் கேஸ் லைட்டரு ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ இல்லை 1 வருஷத்துலேயோ ரிப்பேர் ஆகிடும். உடனே அதை தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடுவோம். ஆனால் இப்போது 3 வருஷமாக கேஸ் லைட்டரே நாங்கள் வாங்குறதில்ல. இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கேஸ் லைட்டர் இன்னும் பிரமாதமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது பாருங்கள். சரி, இது ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேஸ் லைட்டரை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணக்கூடாது. அதனால் பழைய கத்தி இருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் சுரண்டி எடுத்தேன் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம். இதை எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கழட்டி பார்த்தா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு மாதிரி அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கையெல்லாம் ஒரு பழைய துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள் அழுக்கு கீழே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங்கு தீப்பொறி வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஏதாவது கம்பி இல்லை இது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும், பிசு பிசு பிசுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். பிறகு அந்த தீப்பொறி வருது பார்த்திங்களா, அந்த இடத்த கொஞ்சம் நம்ம நல்லா சுரண்டி விடணும். மென்மையாக சுரண்டணும், ரொம்ப ஹார்டாக சுரண்டக்கூடாது. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் க்ளீன் ஆகும். இப்படி தான் நான் 3 வருஷமாக இதை நான் தொடச்சிட்டு சரி பண்ணிகிட்டே வரேன். இந்த படத்தில் காட்டுற மாதிரி துணியை உள்ளே சொருகி ஒரு சுற்றுங்க. இருக்கிற அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு வெளியில் வந்துடும். உள்ளே ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, அதை எடுக்கலாம் வாங்க. துணி அப்படி சுற்றி வெளியில் எடுத்த உடனே பிளாஸ்டிக் வந்துடுச்சு. இந்த பிளாஸ்டிக்குடைய டைரெக்ஷன் பார்த்துங்க, எப்படி நம்ம எடுத்தோம், ஒவ்வொரு பொருளும் எப்படி எந்த டைரெக்ஷனில் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். எந்த பொருள் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், எந்த பொருள் செகண்ட் எடுக்கிறோம், எந்த பொருள் தேர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். மொத்தமே 3 தான் நம்ம வெளில எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆணி மாதிரி இருக்குங்க. நம்ம செவுத்தில் அடிக்கிற ஆணியோடைய ஹெட் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் டஸ்ட்டெலாம் இருக்கும், நல்லா தொடச்சிடணும். லைட்டாக சுரண்டி விட்டுறணும். துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த முனையில். மென்மையாக சுரண்டி ஒரு பழைய துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா போதும். சில நேரங்களில் நம்ம இப்படி அடித்து பார்ப்போம், சரியாகவே அடிக்காது. அந்த டிப்புன்னு சத்தமே வராது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கு வந்து சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு இதில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு தான் அது சும்மா வெளியில் எடுக்க வேண்டியது தான். வெளியில் எடுத்துகிட்டு திரும்பவும் இருந்த மாதிரியே பொசிஷனில் மாட்டிட வேண்டியது தான். அந்த ஸ்ப்ரிங்கையும் கொஞ்சம் நம்ம நல்லா தொடச்சி வைக்கணுங்க. இது உள்ளேயும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு ஆணி மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா உள்ளே லைட்டாக அழுத்துங்க, உங்களுக்கு நல்லா க்ளீனாக செட் ஆகிடும். உள்ள நாபு மாதிரி இருக்குது, அது நல்லா பிடிச்சிக்கும். அதனால் வெளில வராது அந்த ஸ்ப்ரிங்கு, நம்ம பயப்பட வேண்டாம். அது ஒரு 4-5 முறை அப்படியே உள்ளே அழுத்திட்டு அதுக்கப்புறம் இருந்த அந்த ஸ்ப்ரிங்கை இருந்த மாதிரியே நம்ம உள்ளே சொருக வேண்டியது தான். அந்த ஸ்ப்ரிங்க்லேயும் துரு பிடிச்சிருக்கும், அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்பப்போ. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணால் கூட போதும். இப்போ இருந்த மாதிரியே என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக்கை உள்ளே விடுறோம்.
அந்த பிளாஸ்டிக்கோடைய டைரெக்ஷன் பார்த்துக்குங்க. எடுக்கும்போதும் சரி, உள்ளே விடும்போது கரெக்டாக அதே டைரெக்ஷனில் உள்ளே விடணும். இதுவும் இந்த டைரெக்ஷனில் தான் இருந்தது இந்த ஸ்ப்ரிங்கும். அதையும் நம்ம அப்படியே அழகாக உள்ளே விட்டுறோம். அவ்வளோதான். இப்போ மூட போகிறோம். இப்போ எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி மூட போகிறோம். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸிங்க. இதில் நம்ம ஒன்றும் ரிப்பேர் எதுவுமே பண்ணல, சும்மா தொடச்சிட்டு உள்ளே போட்டோம். இப்படி தொடச்சிட்டு உள்ளே போட்டு தான் நான் 3 வருஷமாக இதை ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா லைட் எரியுது. இதில் இன்னும் 3-4 வருஷம் கூட வரும்னு நினைக்கிறேன். பாய். பாய் சார்.